அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு மகா சிவராத்திரி அன்று ஏற்படுகின்ற இந்த மாற்றம் அப்படிங்கிறது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்கு இந்த காலம் மிகப்பெரிய அளவில் ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. நேரத்தையும் அனாவசியமாக வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் பலுவும் தங்கள் தலைமையில விழும்படி ஆகிடும். அதனால கொஞ்சம் உஷாராகிருங்க. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க. அந்த நபரிடம் இருந்து விலகி இருப்பது அவசியமாகிறது. அதே போல குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. எதிலையுமே அவசரப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் சேரும். நீங்கள் இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம், அவமானப்படுத்தி பேச வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலைசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க. இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போறீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாம். வீண் விரைய செலவை குறைக்க வேண்டியது அவசியம். முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்படுவீங்க. வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை பாதைகளும் தங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை கூட, வேலை செய்பவர்களால் பிரச்சனை, உடன் இருப்பவர்களை பொறாமைப்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அப்படின்னா சில பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கனிவோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வேலைகளையும் கவனித்து கொள்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகிறது. பணியிடத்தையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டும். குடும்பத்தையும் நீங்கள் சரிவர கவனித்து கொள்ள வேண்டும். இரண்டையும் சமநிலைப்படுத்துறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கோபங்களை, டென்ஷனை உருவாக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிடலோடு நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. இருப்பினும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கலாம். கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை வேலை நிமித்தமாக நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பை சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். உறவினர்களுடைய வருகை ஒருபுறம் இருக்க பெற்றாலும் ஒருபுறம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டில் கொடுத்தாலும்
செலவினங்களை அதிகப்படுத்தலாம். ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் மேற்கொள்வது தங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லை தவறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், சிறியவர்கள், முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துவது ரொம்ப 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 நல்லது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நெடுநாளைய நோய், ரொம்ப காலமாக ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்குண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் ஒருபுறம் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம். நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். பயணங்கள் மூலமாக விஐபிக்கள், பெரியவர்களினுடைய நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதன் மூலமாக புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது, ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். நீங்கள் கேட்பது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. இருந்தாலும் கடுமையாக படித்தால் மட்டும்தான் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் கடுமையாக படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூர், வெளிநாட்டில் சென்று படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளில் தற்போது ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதே மாதிரி சுபகாரியங்கள், அதாவது வீட்டில் நிறைய வீடு கட்டக்கூடிய பணி நின்று இருக்கும், இல்லை சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுப பேச்சுக்கள் தடைபடுகிறது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி திருமணம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும், தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும், பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக
தானாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது.